ஊரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். ஆனா இந்த 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து, ஹல்லேலூயா, கர்த்தர் அவளை பார்த்து, ஹல்லேலூயா. ஊரில் வெகு ஜனம் வந்தாங்க, ஊர்ல வெகு ஜன கூட்டமா வந்தாங்க. ஆனா கர்த்தர் யாரை பார்த்தார்? யாருக்கு பிரச்சனை, யாருடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, இக்கட்டான நிலைமை, ஒரு மாதிரி தனிமையான நிலைமை, ஒரு பாரமான நிலைமையில யார் இருக்கிறாங்களோ, கர்த்தர் அந்த கூட்டத்தை பார்க்கல, மாறாக அவளை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்திலேயும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் கவலைகளும் வியாதிகளையும் இந்த தேவன் இந்த நாளிலே பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாள்ல பார்க்கிறார். பார்க்கிறவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பார்த்து என்ன சொல்றாராம்? கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படி நிறுத்துங்க. கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே. லாமா ஷாக்கா டாரா பாரா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அன்பானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு, அவளை ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு, அடுத்து மனதுருகுகிறாரு, அடுத்து அழாதேன்னு சொல்றாரு. ஒரே ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. நம் தேவனுக்கு முன்னாடி நம்ம அழுதோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல நீங்க அழுகிறீங்க அப்படின்னா, அந்த அழுகையை பார்த்து கொண்டு அவர்னால் சும்மா இருக்க முடியாது. அழுகையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அன்பானவர்களே. நமக்கு எப்ப அழுக வரும்? எப்ப அழுக வரும்? சும்மா அழுதுருவோமா? அழுக மாட்டோம். மாறாக வேதனை அதிகமாகும் பொழுதுதான் நமக்குள்ள இருந்து ஒரு அழுகை வரும், இல்லையா? வேதனை அதிகமாகும் பொழுதுதான் அழுக வரும். ஆனால் அந்த அழுகையின் போது தேவன் என்ன பண்றாரு? அவரால் தாங்க முடியல. அதனாலதான் எசேக்கியா மன்னன் என்ன பண்றான்? அவன் சுவர் பக்கம் திரும்பி மிகவும் அழுதான். அந்த வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 20:3 எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொன்னாரா இல்லையா? உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வாழ்நாட்களை நான் கூட்டி தர்றேன் அப்படின்றார். உடனே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆன்சர் வருகிறது. அப்ப ஒரு அழுகை என்பது தேவனுடைய உள்ளத்தை தொடுகிற ஒரு காரியமாக